இறை இயேசுவின் இதய அன்பில் நிலைத்திருக்கும் இறை சமூகமே, இன்றைய வாழ்வின் வார்த்தையாக இறைவன் நமக்கு தருவது புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. இன்றைய இறை வார்த்தையிலே இறைமகன் இயேசு பரிசேயரை புளிப்பு மாவு என்று நேரடியாக சாடுகின்றார். சிறிதளவு புளிப்பு மாவு நன்றாயிருக்கின்ற மாவையும் புளிப்பாக்கி அதை உபயோகமற்றதாய் மாற்றிவிடுவது போல, நம்மிடம் இருக்கின்ற சிறிதளவு தீய குணமானது நம்மை முழுவதுமாய் கடவுளுக்கும் அவரது திட்டங்களுக்கும் எதிரானவர்களாக மாற்றிவிடுகிறது. எனவே நம்மிடம் களைய வேண்டிய அனைத்தையும் நம் ஆண்டவருக்காக களைய முற்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தெரிந்து வைத்துள்ளார் என்பதற்கு மிக பெரிய சான்றாக இன்றைய நற்செய்தி திகழ்கின்றது. இறை படைப்புகள் அனைத்தையும் பெயர் சொல்லி அழைத்த கடவுள் நம்மையும் தன் சாயலாக படைத்ததோடு மட்டுமல்லாமல் நம் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து அதை நிறைவேற்றுவதில் முனைப்போடு இருக்கின்றார். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகின்றேன் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக வாக்களித்த நம் அன்பு இறைவன் இன்று வரை நம் ஒவ்வொருவரையும் நாம் என்பதற்காகவே அன்பு செய்கின்றார். அவரது அன்பை அறிந்து அனுபவிக்கின்ற நாம் அவரை அறிந்து அவரது திருவுளத்தை நிறைவேற்ற முன் வருகின்றோமா என்று சிந்திப்போம். நமக்காகவே தன்னை கையளித்த இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிக்க நாம் தயாரா என்று ஆய்ந்தறிவோம். நமது வார்த்தையினால் அல்ல, நமது வாழ்க்கையினால் இறைவனை மாட்சிப்படுத்துவோம்.